நீங்க இந்த கேள்விக்கு ஏறக்குறைய இதிலே பதில் இருந்தது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு கரோனா நேரத்தில் ஒரு சேவையை செய்திருக்கிறார் என்று என்னால் துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னைக்கு பாரத தேசத்தில் மட்டும் இல்லை, 150 கோடி நாடுகளில் மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்படாமல் இருந்தார்கள் என்றால் அதுக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொண்டு வந்த தடுப்பூசி தான் காரணம். இன்னைக்கு உதயநிதியும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அந்த நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அந்த தடுப்பூசி தான் காரணம். அதனால ஒரு தனிநபர்களையே விமர்சனம் செய்வதை நம் தமிழகம் ஒத்துக்கொள்ளாது. தொடர்ந்து ஒரு பிரதம அமைச்சரை எப்படி நீங்க விமர்சனம் செய்து கொண்டே இருப்பீர்கள்? அவர் என்ன இந்த நாட்டுக்காக உங்களோட அமைச்சர்கள் மாதிரி சுருட்டிட்டு இருக்காரு. 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. உதயநிதி என்ன சொல்றாரு? உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு அப்படிதான் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக தனது வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஏஐ மாநாடு, உலக தரம் வாய்ந்த இந்த ஏஐ மாநாடு உலகத்திலேயே முதல் முறை அதை நடைமுறைப்படுத்தி மருத்துவம், விவசாயம், பொதுநலம், சிறு குறு தொழில்கள் எல்லாத்துலேயும் இந்தியா முன்னேற போகிறது. தமிழ்நாடு மாதிரி இல்லை, தமிழ்நாடு பின்னுக்கு போய் கொண்டு இருக்கிறது. அதனால உதயநிதிக்கு முதலில் மோடி அவர்களை பற்றி, அவரின் உயரத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. தானாக ஒரு டீ கடையில் இருந்து அரசியலுக்குள்ள வந்து உயர்ந்து பிரதமராக இருக்கிறார். நீங்க கலைஞரின் பேரன் என்பதற்காக, முதல்வரின் மகன் என்பதற்காக ஒரு நீங்க உதயநிதி இவங்களோட பகையனோ இல்லைன்னா எங்க இருப்பாரு? கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவர் இன்னைக்கு பிரதமரை பத்தி பேசுகிறாரா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிரதமர் அவர்கள் கரோனா நேரத்தில் எப்படி பணியாற்றினார்கள் என்பதை நீங்க இந்த கேள்வி கேட்கறதுனாலே நான் இந்த கூட்டத்திலே சொன்னேன். அதனால அவரால் தான் பல பேர் இன்று நாம் ஆரோக்கியமாக கரோனாவை தாண்டி இருக்கிறோம் என்பதற்கு எழுதுக்கிறார். பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையாக செயல்படுகிறார். எம்ஜிஆர் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிவு பாதிப்பை எடுத்துச் செல்வதை கண்டு கண்ணீர் விட்டுருப்பார்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு? இப்போ உதயநிதிக்கு யாரோ இன்னைக்கு எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏதோ பேசுறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கலைஞர் இருந்திருந்தால், இன்னைக்கு ராஜீவ்காந்தி இருந்திருந்தால், காங்கிரஸ் கூட அவரை கொன்றவர்களை இன்னைக்கு கூட வைத்து கொண்டாடி கொண்டிருப்பவர்களை, அன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமாக இருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்தில் என்பதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு அவரோடு அவங்க கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காமராஜர் இருந்திருந்தால் இன்னைக்கு இவங்க கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். எம்ஜிஆரை பத்தி இவர் சொல்றாரு. ஆனா காமராஜரை தோற்கடித்த ஒரு கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியை எதிர்த்து பேசினாரோ அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். காமராஜர் இருந்தார் இந்த கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். விஜயகாந்த் இருந்தார் இந்த கூட்டணி, உங்க கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார். இன்னைக்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தேசியவாதியாக இருந்தார். அவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவர் என்ன நினைத்தாரோ அதை செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உதயநிதி என்ன பேசணும்னு தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். இன்று பல தலைவர்கள் இருந்தால் அவர்கள் திமுக கூட்டணியை பார்த்து கண்ணீர் வடிப்பார்கள். 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள். உதயநிதி முதலில் மற்றவர்களை பற்றி பார்த்து பேசுவதை விட்டுட்டு உங்களோட ஆட்சியில 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஈடியை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றீங்களே. ஈடி சொல்லி 3 முறை வழக்கு பதிவு செய்யாம இருந்துட்டு இன்று உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகு வழக்கு பதிவு செய்யாமல் இன்னைக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்கிறீர்களே. நேரு அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரத்தின் அடிப்படையில் தான் உயர் நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் செய்யுது, நான் ஊழல் செய்வோம், எல்லாரும் போராடணும், ஆனா நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்காக ஆடம்பரமாக நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அடி அவர்களுக்கு காத்திருக்கிறது.